உடைந்து விடுமோ அந்த பதட்டம். கூட்டணி நிகழ்ச்சிகள் எல்லாமே சேர்ந்து அண்ணன் வேல்முருகன் கூட சொல்றாங்க, அங்கீகாரம் இல்லைன்னா அந்த கட்சியில வந்து நாங்க இருக்க மாட்டோம், தனித்து போட்டியிடுவோம்ன்றாங்க. அந்த டிஎம்கே கூட்டணி வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சீட்டாவது கிடைச்சது. ஆமா, சட்டமன்றத்துல போனது காரணமே டிஎம்கே மட்டும்தான். எப்படி வந்து விஜயகாந்த் வந்து போனாரோ அதே மாதிரி இவங்க உள்ள வரதுக்கு காரணமே டிஎம்கே தான். பட் அவங்க சொல்றாங்க அங்கீகாரம் இல்லை அப்படின்னா நாங்க வந்து தனித்து போட்டிடுவோம். யாரு? அண்ணன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் கட்சி கொஞ்சம் வித்தியாசமானது. அவருக்கு வந்து ஒரு 30,000 40,000 வாக்குகள் 1-2 சட்டப்பேரவை தொகுதியில் உண்டு. அது சாதி ரீதியாக உண்டு. ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் ஒரு சீட்டு வெற்றி பெறுவார். 2016 நினைக்கிறேன். ஏடிஎம் 2011ல இருந்து 16 வரைக்கும் அவரு சட்டப்பேரவை உறுப்பினர். அப்ப வந்து திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தார். அப்ப அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் 16ல கூட்டணியில சேர்த்து கொண்டு ஒரு சீட்டு கொடுப்பாருன்னு. ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கல. அதனால் இந்த பக்கம் வந்தவர். அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் 30,000 அல்ல 40,000 வாக்குகள் உண்டு. அதற்கு மேல் ஒரு 30,000 வந்தா வெற்றி பெற்று விடலாம். அதற்கு எந்த கூட்டணினாலும் வந்து அவருக்கு போதும், அவர் வெற்றி பெற்று விடுவார். கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. 40,000 வாக்குகளை வைத்துக் கொண்டு எப்படி பார்த்தாலும் 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கும் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு. 2 லட்சம் 1.25 லட்சம் 1,70,000 1,80,000 வாக்குகள் பதிவாகும் பொழுது 40,000 வாக்குகளை வைத்து வெற்றி பெற முடியாது. 70,000-75,000 வாக்குகள் வேண்டும். பட் ஒரு மிரட்டல் தான் அதெல்லாம். ஆமா ஆமா, திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் தான் அது. அப்படித்தான் இந்த நேரத்துல தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. மிரட்டல்னா ஒரு நெருக்கடி, சம பலம் இருந்தா தான் மிரட்டல்ங்கிற வார்த்தை இருக்கும். இது பேரம் பேசுவது. சரி சரி, பேரம் பேசுவது. அந்த அப்படிதான் சொல்லுவோம். இப்ப கடைசி அழுது கேட்கும்ல சில குழந்தைகள், சத்தம் போட்டு அழுது கேட்கிற மாதிரி, அவ்வளவுதான். இப்ப சமீபத்துல இல்ல, நேத்து பேசுனது அண்ணன் சீமான், மதம் மாறுறது சரிதான், அதுல ஒண்ணு தவறு இல்லைன்றாங்க.